நாட் பி பர்ஃபெக்ட். லெட் அஸ் அக்செப்ட் இட். நாங்கள்லாம் வந்து பாவம் பண்ணுறதுக்குன்னே தான் பிறந்தோம். ஆமாம்மா, ஆடம் ஹவாவே பண்ண பிறகு நம்ம பண்ணால் மட்டும் என்ன தப்பு? நம்ம பண்ணலாம். பட் வி ஹாவ் டு மூவ் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன். இது மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. இது தவறான கருத்துக்கள் வந்து நாங்கள் எப்போதும் மனசில் வைக்கக்கூடாது. இதாம்மா இன்றைக்கி வந்து கிளாஸ்லேயே கத்தி பேசுகிற டீச்சர் வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான், கீப் குவாய்ட். அதானே கத்துறீங்க? அது முதல்ல குறைங்க, அது முதல்ல குறைங்க. The loudest word inside the classroom is right. I just have about 10 or 15 slides I wanted to share with you. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேம் வச்சு கலாட்டா பண்ணிட்டு நாங்கள் போயிடலாம். நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும். பெஸ்ட்டு டீச்சர் யாராலேயும் முடியாதும்மா. ஒரு நாளைக்கு அருமையாக பண்ணுவோம், ஒரு நாளைக்கு எங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது, நமக்குன்னு சில மூட்ஸ் இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி லேடிஸுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் உண்டு டியூரிங் their menstrual cycles and others. Let us accept it. We have to follow human physiology. Based on what difficulties we have, how best we can share. அவ்வளோதான் பண்ண முடியும். இப்போ நாங்களே வீட்டிலேருந்து கிளம்புறோம் சார், நல்ல மூடில் கிளம்புறோம். வழியில் குறுக்கில் எவனா ஒருத்தன் கிராஸ் பண்ணி அசிங்கமாக ஒரு வார்த்தை பேசுகிறான், வந்த மூடு சுத்தமாக போச்சு. அப்போ நான் கிளாஸில் நேராக போகிறேன், இருக்குமா மூடு? இருக்காது. ரைட்? ஒரு நல்ல மனசோடு வந்து போக போகிறோம், நமக்கு வேண்டிய கிளாஸ் ஃப்ரெண்டு வேணுமென்ட்டே ஒரு சர்காஸ்டிக் ரிமார்க், we lose. We are human beings. So our best also fluctuates. ஆனால் அதுக்கு ஒரு ரேஞ்ச் வச்சுக்கோங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளார நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். That's how we can all work together, we can shine together and we can be happy together. இந்த செல்ஃப் அப்ரைசல் அப்படின்னு சொன்னால் உடனே நாங்கள் எங்களுக்கு நாங்களே ராஜான்னு நினச்சிக்கிறோம். அது மட்டும் பண்ணிக்காதீங்க. ஃபேக்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ தான் என்னுடைய லிமிட்டேஷன், இந்த லிமிட்டேஷனில் நான் என்ன பண்ண முடியும்? நம்ம எல்லாருமே சிங்கம் புலி கிடையாது. we have our own limitations. ஆனால் என்ன தான் ஏஐயை பேசியிருப்பாங்க, எந்த ஏஐயும் சாதிக்க போகிறது கிடையாது. 2 பர்டிகுலர் ப்ரொஃபஷன், விவசாயம் அதாவது வேளாண்மை அண்ட் ஆசிரியர், இந்த 2 ப்ரொஃபஷன்லேயும் we cannot completely replace with AI. In teaching profession, the best tool is the teacher. இதை மாற்றவும் முடியாதுங்க. அதுக்கெல்லாம் வந்து நான் கவர்மெண்ட்டில் இருக்கும்போதும் ஆக்சுவலாக வந்து இந்த புக்ஸ் எழுதும்போது ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க வந்து நீங்கள் நவுந்துடணும்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஏஐயை வந்து கொண்டு வந்து எனி ஏஐ டூல், எனி டெக்னாலஜி ஷுட் அசிஸ்ட் எ டீச்சர், நாட் ரீப்ளேஸ் த டீச்சர். இவங்க ரீப்ளேஸ் பண்ண பார்க்குறாங்க. ஒரு ரோபோவை கொண்டு வந்து முடிச்சிடலாமா, ஒரு ஏஐயை வச்சு முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ஆனால் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? டீச்சர்ஸ் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கும்போது, ஒரு மாணவனோ மாணவியோ டீச்சர்ஸ் நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது, ஒரு நல்ல படிக்கிற குழந்தை ஒரு நாளைக்கு வித்தியாசமாக இருக்கும்போது அதே கடுமையாக நாங்கள் ஆக்ஷன் எடுப்போமா? எடுக்க மாட்டோம். ஏன் இந்த மாதிரி இன்றைக்கி பண்ணுற, என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்போம். ஏஐ cannot do it. Teacher can do it. Even a counselor cannot do it. என்னப்பா சேர் டயர்ட் ஆகிட்டா, டேபிள் டயர்ட் ஆகிட்டா? ரெண்டுமே வா. அதாவது எந்த ஒரு டூலும் we have to require and accept it. இதாம்மா ஏஐ, இதான் அதான் டீச்சர். ஃபுல்லாக வால்நட் கொடுக்கறது டூல். ஆனால் ஹியூமன் பீயிங் டீச்சர் கொடுக்கறது உரித்து கொடுக்க முடியும், சப்ஜெக்டை பிரித்து நல்லபடியாக அவங்கள டீச் பண்ண முடியும். இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். இது டீச்சிங்கே கிடையாது. டீச்சிங் இதுதான். igniting the heart towards learning, that is what is teaching. இப்போ காலைல மாணவர்களுக்கு போட்டு காமிச்சேன், இந்த டீச்சரை பார்த்துருப்பாங்க. நேற்று தான் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஃபார்வர்ட் பண்ணார், என் பேத்திக்கிட்ட சொல்லி டவுன்லோட் பண்ணி கொடுக்க சொன்னேன். டீச்சர் வந்து குழந்தைங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. முட்டையிடுற உயிர், ஒரு முட்டையிடுற பிராணி எது? which living organism lays eggs? ஸ்டூடெண்ட் எந்திரிச்சு சொல்கிறான். ஃபிசிக்ஸ் டீச்சர், மேத்ஸ் டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர், சோஷியல் சயின்ஸ் டீச்சர். என்னென்னா முட்டை போடுவாங்க. முட்டை போடுற பிராணி எதுன்னா, என்னம்மா முட்டையாக போட்டுருக்கிறீங்களா? ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய இது வித்தியாசமாக இருக்குது.
இது வந்து ரொம்ப முக்கியமாக பங்க்சுவாலிட்டி லைஃப்பில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் இஸ் ஃபார் எ டீச்சர் டு பி பங்க்சுவல். கிளாஸில் வி ஷுட் பி த ஃபஸ்ட் டு என்டர் த கிளாஸ். ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபாலோட் திஸ் இன் மை லைஃப். அண்ட் சம்டைம்ஸ் இட் இஸ் ஆல்சோ டிஸ்டர்பிங். மீட்டிங் கூப்பிடுவாங்க, நான் முதல்ல போயிடுவேன், இருக்கிறவங்க வரமாட்டாங்க சில நேரத்தில். இது மூணும் உங்ககிட்ட இருக்குமா? உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருக்குது, உங்ககிட்ட நாலேஜ் இருக்குது, உங்ககிட்ட ஆட்டிடியூட் இருக்குது. இது மூணு பேலன்ஸாக இருக்கணும். நான் தான் பெரிய பிஸ்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா போச்சு. ஒரு டீச்சர் ஷுட் ஹேவ் பேலன்ஸ் ஆஃப் ஆல் திஸ் 3 காம்பனன்ட்ஸ். இது இப்போ வந்து இவர் அனௌன்ஸ் பண்ணார், இப்போ தான் ராஜ்மோகன். இது வந்து நாங்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிலேயே நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். பிடி கிளாஸை மட்டும் கட் பண்ணாதீங்க. பிடி மாஸ்டர் இருக்கிறா இல்லையா இன்றைக்கி? அவரை கட் பண்ணிட்டீங்களா? நாங்கள் இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எழுதும்போது நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. பல இடங்களில் பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்தோம். அதில் முக்கியமாக மதுரையில் எவ்வளோண்டு குழந்தை ஒருத்தன் ஓடி வந்தான், கிடுகிடுன்னு ஓடி வந்தான். நேராக ஸ்டேஜுக்கு ஓடி வந்து நம்ம ஜஸ்டிஸ் முருகேசன் இதுவாக இருந்தார், சேர்மனாக, நான் மெம்பராக இருந்தேன். அங்கே நேராக ஓடி வந்து அவன் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, சார் இந்த மேத்ஸ் டீச்சரை வந்து பிடி கிளாஸை கட் பண்ணி எங்கள் கிளாஸை எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்கள் சார்ன்னு. ஸோ பிடி கிளாஸ் வந்து வி திங்க் த சைல்டு இஸ் பிளேயிங், ஆக்சுவலி சைல்டு இஸ் லேர்னிங் இந்த பிடி கிளாஸ் தான். கிளாஸ் ரூமில் கற்றுக்கிறதோட வெளியே கற்றுக்கிறது தான் நல்லது. ஸோ நோ பிடி கிளாஸ் கட்டிங், நோ பிடி மாஸ்டர் கட்டிங் ஆல்சோ. ஆமாம், இது பாருங்கள், நடந்த உண்மை பப்ளிக்கு வந்துடுது எல்லாமே. இந்த பொம்பளை ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு, அந்த குழந்தை வந்து 500க்கு 499 எடுத்ததுமா. எல்லா பப்ளிக்கில் நியூஸில் கொடுத்துருக்காங்க. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அந்த ஒரு மார்க் ஏன் வாங்கலை அப்படின்ட்டு. திமிர் தானே. ஐ எம் சேட், இட் வுட் ஹவ் பெட்டர் இஃப் யூ ஹேட் ஸ்கோர்ட் 1 more மார்க். லிமிட்டே கிடையாதுமா. இந்த பெற்றோர்கள் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அது உங்களுடைய குழந்தைங்களாவது நீங்கள் வந்து அதாவது இந்த மாதிரி துன்பத்தை கொடுக்காதீங்க. See, today it's a lot of difference between the marks and things. அப்புறம் இந்த சிலபஸை வச்சுக்கிட்டு அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை கட் பண்ணுறது. ஏன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் மட்டும் ஃபாலோ பண்ணணும் முடியாதுமா. வி cannot. டீச்சர் வந்து சிலபஸ் மட்டும் ஃபாலோ கூடாது, அதை தாண்டி போகணும். அவங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுக்கணும். இப்போது அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கை எழுதும்போது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், எனக்கு இருந்த பெரிய பிரச்சனையே இந்த இங்கிலீஷும் தமிழ் ஆசிரியர்கிட்ட. இந்த 2 பேர்கிட்டையும் ஒரு மாதிரி உள்ளார ஒரு பயங்கரமான ஒரு பற்று, லாங்குவேஜுக்கு பற்றம். அந்த லாங்குவேஜ் பற்றத்தில் வந்து அவங்க அதாவது லிட்ரேச்சரை கொண்டு வந்து திணிக்க பார்க்குறாங்க. லாங்குவேஜ் வேறு, லிட்ரேச்சர் வேறு. குழந்தைக்கு லாங்குவேஜே தெரியாது, அதில் லிட்ரேச்சரை கொண்டு போய் திணிக்க வேண்டியது. கிராமரை ஃபுல்லாக தூக்கிட்டேன், லிட்ரேச்சரை ஃபுல்லாக தூக்கிட்டேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கை நீங்கள் பிரித்து பாரு, தேர்ட் ஸ்டாண்டர்ட் பிரிச்சிங்கன்னா அந்த ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் ஐ வாஸ் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் அப்படியே சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா பழைய அமைச்சர் எனக்கு கூப்பிட்டு சொன்னது ஒரே 3 வார்த்தை சொன்னார். பழைய பிஃபோர் திஸ் கவர்மெண்ட் வாஸ் ஃபவுண்ட், ப்ரொஃபஸர் எனக்கு உங்கள் ஒர்க்கில் நான் இன்டர்ஃபியர் பண்ணவே மாட்டேன், நீங்கள் எப்படி பண்ணாலும் பண்ணுங்கள். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், 2 ரிக்வெஸ்ட். ஒன்று, அந்த புக்ஸை குழந்தை அடிக்கடி திருப்பி பார்க்கணும். அந்த புக்ஸை சந்தோஷமாக அந்த குழந்தை எடுத்துகிட்டு போகணும். அப்போ ஒரு கான்செப்ட் கொண்டு வரணும். என்ன மாதிரி கான்செப்ட்? 0. குழந்தைக்கு 0 தெரியுமா? 1 தெரியும். இந்தா ஒரு 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 விட்டாவது சாப்பிட்ருப்பா, ஒரு இதாவது சாப்பிட்ருப்பா, வீட்டில் சொல்கிறீங்களா இல்லையா? இந்த 2 பீஸ் போடுறது. 1, 2, 3, 4 தெரியும். 0 தெரியுமா குழந்தைக்கு? நாங்கள் எடுத்தவுடனே 10, 11 வரைக்கும் 50 வரைக்கும் கொடுத்துட்டோம். இப்போ தூக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது 1 to 9 தான். ஏன்னா 1 to 9 அந்த குழந்தைக்கு புரிய வைக்கலாம். ஒரு எண்ணு இதை வந்து ஒரு ஏதோ ஒரு பொருளை கொடுத்து எண்ணு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் we can take it. அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி கொண்டு போகிறோன்னா ஒரு கதை மாதிரி கொண்டு போகிறோம். இந்த வயலில் வந்து 4 மூங்கில் வச்சு மேலே ஓலைப்பட வைப்பாங்க வயல்களில், இந்த விவசாயி இப்போ உட்காரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ எப்படி கொண்டு போகிறோன்னா, இந்த ஒரு பையன் அந்த பக்கமாக போகிறான், திடீர்னு மழை ஆரம்பிக்குது. அவன் போய் நிழலில் நிற்கிறான். நான் 1
அவனோட நாய் ஓடி வருது 2, பூனை வருது 3, இது மாதிரி கோழி, அதுக்கப்புறம் முயல், ஏன்னா வயலாக இருக்கு இல்லையா, ஒரு மாடு ஒரு ஆடு அப்படின்ட்டு 9 வரைக்கும் கொண்டு போகிறோம். 9 பேர் உள்ளார வந்தாச்சு. மழை நின்று விட்டது, எல்லோரும் சென்று விட்டார்கள் அப்படின்ட்டு அங்கே ஒரு கேள்விக்குறியை மட்டும் தான் போடுறோம், 0ன்னு போடலை. டீச்சரை ட்ரெயின் பண்ணுறோம், இது தாண்டா 0 சொல்லிக் கொடு அப்படின்ட்டு. ஸோ இந்த கதை மூலியமாக கொண்டு போகிறோமா கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்து வித்தியாசமான புத்தகம் கொண்டு வந்தோம், ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப சோஷியல் ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாம் வச்சு கொண்டு வந்திருக்கிறோம், அருமையான புக்ஸு. பட் இவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன கருத்து வித்தியாசம் எனக்கும் அவங்களுக்கும், அதனால் வந்து நீங்கள் இறங்கிடுங்க அப்படின்னாங்க. நான் இறங்கலை, நீங்கள் வேற ஆளை போட்டுக்குங்க. இது மட்டும் ஞாபகமா, ஐ திங்க் திஸ் இஸ் அ summary of what she was taking throughout the day. Every child brings 2 backpacks to school. ஒன்ல புக்ஸ் இருக்கு, இன்னொன்ல ஃபீலிங்ஸ் இருக்குமா. எப்படி நமக்கு இருக்கோ அந்த மாதிரி எவ்ரி சைல்ட் கம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் டு த கிளாஸ். இதை நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணோம். இதை ஹிடன் ஒன்லி ஆஸ் யூ பிகம் எ சீரியஸ் டீச்சர் போக போக யூ ஈஸிலி லேர்ன் தட் அண்ட் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் திஸ் திங்ஸ் ஹேப்பன். சரி, காமன் சென்ஸ். ஒரு பூ வளரலைன்னா நீங்கள் அந்த பூவை வச்சு ட்ரீட் பண்ணுவீங்களா இல்லை மண்ணை பார்ப்பீங்களா? அப்போது ஒரு புள்ள சரியாக படிக்கலைன்னா அதுக்கு நாங்கள் கிளாஸில் காரணமா இல்லை புள்ள காரணமா? யோசிக்கல. மோஸ்ட்லி நாம தான் காரணம். ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு ஆசிரியர் சொல்லும்போது மட்டும் புரியுது, இன்னொரு ஆசிரியர் சொல்லும்போது புரியவே மாட்டேங்குது. என்ன காரணம்? சொல்கிற விதம். நீயா நானால ஒரு பெரிய ப்ரோக்ராம், அதுக்கு நான் வந்து நடுவராக இருந்தேன். அந்த ப்ரோக்ராமில் வந்து கேட்டாங்க டீச்சர்ஸை பற்றி. நான் சொன்னேன், இந்த நெட்டு ஸ்லெட்டு இந்த டெட்டு அதெல்லாம் வந்து ஒரு டீச்சரை உருவாக்காது. எனக்கு ஒரு ஆசிரியர் வந்து ஹி கேம் ஃப்ரம் திருப்பதியில் வந்திருந்தார். எஸ்வி யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட். அவர் பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு. அவருடைய பேர் நான் சொல்ல மாட்டேன். பட் அவர் கிளாஸ் எடுப்பார். அவர் எடுத்த கிளாஸ் அவருக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. இன்னொரு ஆசிரியர், அவருடைய பேர் சுப்பிரமணியம், பிஎஸ்சி டெமான்ஸ்ட்ரேட்டர். ஆனால் தியரி கிளாஸ் எடுப்பார். அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவார். அவர் எம்ஜிஆர் ரசிகர். அவர் அந்த காலத்தில் சாக் பீஸ் இப்படி தான் பிடிச்சின்னு வருவார். ஆனால் ஸ்மோக் பண்ண மாட்டார், ஸ்மோக் பண்ணுற மாதிரி தான் பிடிச்சின்னு வருவார். இப்படி வந்து நின்று கிளாஸ் எடுத்தாருன்னா நீங்கள் வாழ்க்கையிலே மறக்க மாட்டீங்க. குவாலிஃபிகேஷன் டசன்ட் மேக் எ டீச்சர். பெருசாக படிச்சிருக்கான்னு மட்டும் மரியாதை கொடுக்காதீங்க. சில நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவங்க அருமையாக கிளாஸில் சொல்லுவாங்க, அவங்க தான் டீச்சர். எ டீச்சர் இஸ் ஒன் ஹூ இஸ் ஏபிள் டு கம்யூனிகேட் இன் எ வே தட் த சைல்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். Qualification doesn't make a teacher. Experience doesn't make a teacher. By birth, nobody is a teacher. The way you try to communicate inside the classroom, you are the teacher. At the end of the day, the child should understand and feel happy. அதுதான் ஒரு டீச்சர். வேறு ஒன்றும் டீச்சர் கிடையாது. வேறு ஒன்றுமே டீச்சர் கிடையாது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதைமா. இட்ஸ் a Zen story. One person, he learns everything. And is so arrogant attitude. I know everything அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது he comes to know that there is a Zen is a Buddhist teacher. அந்த புத்திஸ்ட் டீச்சர் வந்து he knows very much அப்படின்ட்டு இவர் கேள்விப்படுறாரு. So he goes over there. இல்லை உனக்கு ரொம்ப தெரியுமா உங்களுக்கு? எனக்கும் எல்லாமே தெரியும். எடுத்த உடனே பேசுகிறார். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியுமாமே? எனக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு அப்படின்னா அதிகமாக தெரியும். டீ சாப்பிட்றீங்களா அப்படி கேட்குறாரு. சாப்பிட்றேன் அப்படிங்கிறாரு. கப்பை கொண்டு வந்து வைக்கிறாரு. இவன் பார்த்துட்டே இருக்கிறான். டீ எடுத்து ஊற்றுறாரு. அந்த டீ ஃபில்ஸ் அப் த கப். ஃபில் ஆகி போச்சு. அவர் ஊற்றிட்டே இருக்கிறாரு. அது தாண்டி ஊற்றிக்கிட்டே போகுது. இங்கே பார்க்குறேன், என்ன இந்த ஆளுக்கு பைத்தியம், எல்லாமே தெரியும்னு சொல்கிறான், கப்பு தான் நிறைஞ்சு போச்சு, ஊற்றிட்டே போகுது. ஏன் தெரியலையே உனக்கு? கப்பு ஃபில்லப் ஆகி போச்சு, ஊற்றிட்டே போகுது. தட் இஸ் வாட் யூ மஸ்ட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். கோ அண்ட் எம்டி யுவர் கப் அண்ட் கம், தென் யூ வில் நோ வாட் யூ டோன்ட் நோ அப்படின்னாரு. ஸோ என்னைக்கு ஆசிரியர் வந்து ஐ நோ எவ்ரி திங்னு சொல்கிறாங்களோ, தட் இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் த டீச்சர்.
Teaching is a continuous learning process. Continuous learner. Teacher is a continuous learner. Every day we see something. நீங்கள் சில நேரத்தில் எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க. அடுத்த தடவை உங்களுக்கு அதோட அதிகமான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கிடைக்கும். ஸோ வி கீப் சேஞ்சிங் எவ்ரி டைம். இது 15 சுருக்கமான சில விஷயங்கள் உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறேன். ரொம்ப சிம்பிள். 1, ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். குழந்தைங்களை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஐ திங்க் ஷி வுட் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் ஆல் தோஸ் டீட்டெயில்ஸ். Summarizing, these are very 15 important points. Active participation, allowing active participation by the student inside the classroom. இன்றைக்கி நான் மாணவர்களோட பேசும்போது ஒரு மாணவர் சொன்னார், கிளாஸில் நான் கேள்வி கேட்கும்போது கேட்காத, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. அது சொல்கிறதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு போர்ஷனை முடிச்சாகணும். ஒரு கேள்வி போச்சுன்னா அடுத்த கேள்வின்னு போகும். அதுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு, கேட்கக்கூடாதுன்னு சொல்லாமல் கிளாஸுக்கு அப்புறம் வந்து பார், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். 2வது, கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். பிள்ளைங்களை உட்கார வச்சு பேச சொல்லுங்கள். ஒரு டாப்பிக்கை கொடுத்துட்டு அவங்களுக்குள்ளார டிஸ்கஸ் பண்ண சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஹரிசான்டல் லேர்னிங் இஸ் மோர் அண்டர்ஸ்டாண்டபிள் தென் வெர்டிக்கல் லேர்னிங். நான் உட்காந்து உபதேசம் பண்ணுறதோட ஒரு டாபிக் எடுத்து நான் பேசுறதில்ல, ஒரு டாபிக் கொடுத்து உங்களுக்குள்ளார நீங்கள் பேசும்போது எது ஈஸியாக இருக்கும்? உங்களுக்குள்ளார. அதுதான் அவங்க வந்து டேபிளாக போட்டு பண்ணது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு ரிசோர்ஸ் பர்சனே தேவையில்லை. யூ ஆர் த பெஸ்ட் ரிசோர்ஸ் பீப்புள். நாங்கள் வந்து ஃபெசிலிட்டேட்டர்ஸ் தான். வரோம், எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம். பட் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வில் கம் வென் யூ பீப்புள் சிட் டுகெதர், யூ டிஸ்கஸ். ஏன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷன் வித்தியாசங்க. ரைட்? எத்தனை பிரியாணி கடை இருக்குது? எல்லோரும் பிரியாணி தான் விற்கிறான். எல்லா பிரியாணியும் ஒரே டேஸ்ட்டாக இருக்கா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு பள்ளிக்கூடமும். அந்த பிரியாணியில் இருக்கிற அந்த ஒவ்வொரு ரைஸும் மாணவர்கள், அந்த இருக்கிற ஒவ்வொரு பாவரிசி தான் நாங்கள். அது எப்படி உருவாக போகிறது நம்ம கையில் இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாதுமா. தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். க்யூஸ் அண்ட் க்ளூஸ் இது தெரில, அது வேறு ஒன்றும் கிடையாது. நான் பண்ண சிஸ்டம் வேறு சிஸ்டம். இங்கே கொண்டு வந்து பென்ட்ரைவ் கொண்டு வந்தேன். எதுக்கு லேப்டாப்பை தூக்கிட்டு வரணுன்ட்டு. அது தெரியுதுங்களா? அதிலே தெரியலையா? அவ்வளோதான் தெரியுது. நீங்கள் பழைய எழுதி வச்சுருக்கீங்க பவர் பாயிண்ட். எனிவே, அதாவது க்யூஸ் அண்ட் க்ளூஸ் கொடுக்கணும். குறிப்புகளும் தடயங்களும். குழந்தைங்களுக்கு வந்து அப்பப்போ நீங்கள் க்யூஸ் கொடுங்க, ஈஸி லேர்னிங்காக. க்யூஸ் கொடுங்க, க்ளூஸ் கொடுங்க. அப்புறம் டெமான்ஸ்ட்ரேஷன், செயல்முறை விளக்கம். இதே வந்து அடிக்கடி நீங்கள் கொடுக்கணும். டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்காமல் வெறும் பேசிட்டு போகிறதுல பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு ஒரு டீம் ஒர்க் மாதிரி பண்ணணும். அந்த டீம் ஒர்க்கு தான் ஒரு கேம் வச்சு கடைசியாக முடிச்சிடறோம். நேரடி கற்பித்தல், இது நம்ம பண்ணுறோம் ஏற்கனவே. டீச்சிங். குரூப் ரெஸ்பான்ஸ், இது அவங்க இப்போ நடத்துனாங்க இல்லையா, எங்கள் குரூப்பாக வச்சு உங்களுடைய ரெஸ்பான்சஸ் கேட்டாங்களா, அதான் குரூப் ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணணும். யூ கேன் ஆல்சோ ட்ரை வித் யுவர் சில்ட்ரன், வித் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாத்தையும் கேட்டு, சார் டைம் இருக்காது, நாங்கள் சிலபஸை முடிக்கணும், ஏன்னா எங்களுக்கு மேலே ஒரு ஹெடேக் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் உட்காந்துருக்கோம், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னம்மா இருக்குதம்மா. நான் இது 83வது ஆண்டு என்னுடைய ஆஸ் எ டீச்சர். 53rd இயர். 74 ஆரம்பித்தேன் டீச்சிங். ஸோ எங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனைகள். இந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸு எல்லாத்துலேயும் கொண்டு வாங்க. நான் வந்து இந்த கமிட்டியில் இருக்கும்போது, சேர்மனாக இருக்கும்போது இது கொடுத்துருக்குறேன். காமர்ஸ்லேயும் லேப் வரணும். ஏன் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ப்ராக்டிக்கல்? காமர்ஸுக்கு ப்ராக்டிக்கல், எக்கனாமிக்ஸுக்கு ப்ராக்டிக்கல், லாங்குவேஜுக்கு ப்ராக்டிக்கல், ஹிஸ்ட்ரிக்கு ப்ராக்டிக்கல் கொண்டு வாங்க. யோசிங்க. அந்த குழந்தை மட்டும் ஏன் 10 மார்க் கிடைக்கக்கூடாது? கிடைக்கட்டுமே. ரைட்? இதெல்லாம் கொண்டு வரணுங்கிற ஆசை இருந்தது. ஐ ஹோப் தே கண்டினியூ வாட் ஐ ஸ்டார்டட். இது நான் செய்கிறேன், நாம் செய்வோம், நீங்கள் செய்யுங்கள். ஃபஸ்ட்டு வாட் ஐ டீச், வாட் தி ஸ்டூடெண்ட்ஸ் டூ அண்ட் ஹவ் வி ஆல் கலெக்டிவ்லி ரெஸ்பாண்ட் டு தீஸ் திங்ஸ். ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் ப்ரெடிக்ஷன். இதுக்காக தான் நான் என் லேப்டாப்பே தூக்கிட்டு வர்றது. இது சும்மா ஒரு அரை மணி நேரம் பேசுவேன், எதுக்கு தூக்கிட்டு வரணும்னு தூக்கிட்டு வரல. நான் முன்னறிவு, குழந்தைக்கு ஏற்கனவே ஒரு அறிவு இருக்கும், அதை வச்சு நம்ம முன்னுக்கு கொண்டு போகணும். தெரியாதுன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது.
ப்ராப்ளம் சால்விங் நீங்கள் டிசைன் பண்ணலாம், அழகாக பண்ணலாமா ஒவ்வொரு கிளாஸுக்கும். இப்போ சிக்கல் தான் போட போகிறோம். கொஸ்டின் ஆன்சர், அப்புறம் ரிஃப்ளெக்ஷன் வந்து நடத்தியிருப்பாங்க. இப்போ இவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ண பிறகு யோசித்து திரும்பி பதில் சொல்ல வேண்டியது, ரிஃப்ளெக்டிங் ஆன் வாட் யூ ஹவ் ஆல்ரெடி டன். கடைசியில் தான் ரோட் லேர்னிங், மனப்பாடம். இந்த பாருங்கள், ஏஐ உடைய லிமிட்டேஷன். ஐ ஹோப் இந்த வீடியோ ஓடும்னு நினைக்கிறேன். டாய்லெட்டுக்கு போகணும், ஃபேஸ் ஐடி ஒர்க் பண்ணல, ஒர்க் ஆகலை. இதுதான் ஏஐ, புரியுதாம்மா? ஸோ ஏஐ வச்சுட்டு எல்லாத்தையும் சாதிச்சிருன்ட்டு சில பேர் பேசிட்டே இருக்கிறாங்க. இந்த ரொம்ப ஃபுல்லாக கம்ப்யூட்டர் படிச்சனும் பரவாயில்ல, அரைக்குறைங்க வந்து நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ரைட்? இது வந்து ரொம்ப முக்கியமானதுமா. ஐம் கோயிங் டு ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின். இது வந்து உடன் சேர். விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எ உடன் சேர்? காலு, லெக்ஸு, அப்புறம் சீட்டு, அப்புறம் கால் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது, சீட்டு இருந்தும் பிரயோஜனம் கிடையாது, பேக்கர்ஸ் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. அந்த சின்ன சின்ன ஆணி போட்டு உட்கார வைக்கிது பாருங்கள், அதுதாம்மா சேருக்கு முக்கியம். தெரியல உங்களுக்கு? ஏம்மா தெரியலன்னா, நாங்களும் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஆணி தான். நம்ம இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. புரியுதா? இதுதான் நம்மளுடைய சேவை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. வி ஆர் த ஸ்க்ரூஸ் விச் ஹோல்ட் எனி இன்ஸ்டிடியூஷன். டீச்சர் இல்லைன்னு ஒன்றுமே கிடையாதுங்க. டீச்சர் இஸ் த நேல் விச் ஹோல்ட்ஸ் த என்டையர் இன்ஸ்டிடியூஷன். ஸோ நாங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ஆணியும் கெட்டு போச்சுன்னா எங்கே அவர் சாஞ்சாரு பாருங்க. இந்த அம்மாவை சாய போனாங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தி. ஸோ அதே மாதிரி தான் இன்ஸ்டிடியூஷனும் ஆகும். ஸோ வி ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அன் இன்ஸ்டிடியூஷன். ப்ளீஸ் ரிமெம்பர் தட். ஓகே, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா நிறைய பேர் டீச்சிங்னா இது ஈஸி அப்படின்வாங்க. டீச்சிங் இது இல்லைம்மா, இதுதான் டீச்சிங். இவ்வளோ வேலை பண்ணுறோம் நாங்கள், ரைட்? எல்லாமே எவ்ரி காம்பனண்ட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன். அதுக்காக தான் நாங்கள் ஆணி. எத்தனை ஆணி இருக்குது? இது எல்லாமே சேர்த்து நாங்கள் பண்ணுறதுமா. தெரியும், பிகினிங் ஆஃப் அகாடமிக் இயர் இப்போ தான் வந்து ஜூன் மாதம் ஸ்கூல் திறந்துருக்கு. அடுத்த வருஷம் ஸ்கூல் முடிகிற நேரத்தில் இப்படி ஆகிடுவீங்க. காலி, அவ்வளோதான். ஆமாம், நம்ம நிலைமை அப்படிதாம்மா. யாரும் சிந்திக்க மாட்டாங்க. only we can go through it, but we laugh at it. We laugh at ourselves. எங்களை பற்றி நாங்களே சிரிச்சுக்குவோம். திரும்பி அடுத்த வருஷம் இதே தான் பண்ணுவோம். When the student is ready, the teacher appears. When the student is truly ready, the teacher disappears. So Hema and I should disappear. But before that, I want to play a game and then have the last slide. எங்கப்பா அந்த கயிறு எடுக்கலாட்டா பண்ணுவோம். அம்மா நீங்கள்லாம் கொஞ்சம் ஏந்திரிக்கணும். இந்த டேபிளை தூக்கி அப்படி போட்டுருவோம். வெறும் சேர் பண்ணி உட்காருங்க. என்னப்பா? இதில் ஒன்றும் பண்ணாதீங்க, கடைசியில் போட்டுக்குவோம். கயிறு எடுத்துக்குவோம். கண்ணாடி போட தெரியல. அம்மா அப்பா, பசங்களா ஒரு 6 பசங்க வாங்க, எங்கள் சின்ன பசங்க ஏந்திரு. ஒரு 6 பேர் வாங்க. இந்த மௌலானா வாங்க. ஆமாம், அவங்கள தான் கலாட்டை பண்ணும் கொஞ்சம். 6 பேர் வாங்க, 6 பேர் வாங்க.
வாங்க சார். எப்பா சின்ன பிள்ளைங்களா ஒரு 6 பேர் வாங்க. ஏந்திர அவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்கள்லாம் கிளவிங்க அப்போ. வாமா வாமா. ஆமாம் கம். இன்னொன்று ஒரு கை குறையுது. இதாக இருக்கு எது ஆகம்மா. அம்மா 6 மணிக்கு 6 பேர் வாங்க லேடிஸ். அதே மாதிரி ஜென்ட்ஸ் அந்த பக்கம் 6 people வாங்க. அம்மா இந்த பார்த்து ஜாக்கிரதை. நீங்கள் எப்படி வந்துருங்கம்மா? அது விட்டுருங்க, இப்படி வந்துடுங்க. இதை எடுத்துக்கங்க, கையில் எடுத்துக்கங்க, கையில் எடுத்துக்கங்க. கொஞ்சம் நான் வந்துக்குங்க இந்த பக்கம். ரைட் ரைட். லேடிஸ் வந்து ஏ டீம், அவங்க பி டீம். ஏன்னா பி ஃபார் பாய்ஸ், ஈஸியாக ஞாபகம் வைக்கலாம். ஏஞ்சல்ஸா? உனக்கு கல்யாணம் ஆகிப்போச்சா? இப்போ தான் ஆச்சா? 3 yearsக்கு அப்புறமா ஏஞ்சல் சொல்கிற? என்ன சார் ட்ரைனிங் கொடுக்கலையே அவளுக்கு இன்னும்? அம்மா இங்கே கொஞ்சம் கவனிங்க. இருங்க நான் முதல்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடுறேன். உங்களுக்கு 2 minutes கொடுப்பேன். டைமர் யார்? நான் சொல்லும்போது ஆரம்பிங்க. இப்போ ஆரம்பிச்சிடாதீங்க. அவங்க என்ன இன்சார்ஜ் ஆங்க, கோஆர்டினேட்டரா? அதான் எடுத்த உடனே ரைட். நான் சொல்கிற மாதிரி செய்யணும். I'll give you 2 minutes, exactly 2 minutes. In this 2 minutes, you must try to put as many knots as possible. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், you should not give the rope like this. இப்படி கொடுத்து பிடிங்க, இப்படி வாங்கக்கூடாது. இது எப்படின்னா, போகணுன்னா இங்கேருந்து கீழே கொண்டு வாப்பா, இப்படி தாண்டி போகணும். ரைட்? அதே மாதிரி எப்படி வேணாலும் போகலாம். மேலேருந்து கீழேருந்து 2 நிமிஷத்தில் நீங்கள் எத்தனை முடிச்சு வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்களும் 2 minutesக்கு அப்புறம் பெல் ஆகிடும். நீங்கள் அங்கே போவீங்க, ஏஞ்சல்ஸ் இங்கே வருவாங்க. இதே மாதிரி அவுக்கணும், இதே மாதிரி தாண்டி அவுக்கணும். யார் அவுக்கிறா பார்ப்போம். புரியுதா? எல்லாருக்கும் புரிஞ்சிருதா? அம்மா உங்களுக்கு புரிஞ்சாதா? கொஞ்சம் கீழே பண்ண ராஜா. அம்மா உங்களுக்கு புரிஞ்சாதா? திரும்பி சொல்லவா? அதாவது நீங்கள்லாம் தாண்டி, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போக முடியாது, பிகாஸ் மேலே இருக்குது. யாராவது போகலாம், கீழேருந்து போகலாம், மேலேருந்து போகலாம், முடிச்சு போட்டுனே இருக்கலாம். 2 நிமிஷத்தில் அவங்க 1 minute அப்புறம் வார்னிங், 30 seconds ஒரு வார்னிங், ஃபைனல் வார்னிங், தே ஷுட் ஸ்டாப். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வச்சுருவீங்க. யூ வில் கோ தேர், தே வில் கம் ஹியர். தென் யூ மஸ்ட் undo the whole thing, what they have done for them, and they will undo what you have done. ஓகேவா? கிளியராப்பா? ஓகேவா? கிளியரா? ஷால் வி ஸ்டார்ட்? அம்மா டைமர் போடுவோம்மா. ஸ்டார்ட். ஸ்டார்ட். கிராஸ் பண்ணு.
மேம் சிக்காக்கணும், மேம் சிக்காக்கணும். நுஷ்ரத் மேம் தெரியல. நுஷ்ரத் மேம் சிக்காக்கணும், நுஷ்ரத் மேம் சிக்காக்கணும். அவங்க சரியான பிடிச்சி போட்டு அங்கே என்ன எல்லாத்தையும் நீங்களே ஓப்பன் பண்ணிட்டீங்க. மேம் லுக் தேர், மேம் லுக் தேர். 1 minute more. Ma'am, go under also. Tight it, tight it. Tight பண்ணுங்க ஷாகிதா மேம். ஷாகிதா மேம் டைட் பண்ணுங்க, நல்லா டைட் பண்ணுங்க. Twenty seconds more. கஷ்டம். ஸ்டாப். அந்த உங்களால எடுக்கவே முடியாது. ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்ட். இல்லை இல்லை, இதுக்கு டைம் கிடையாது, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணணும். அப்படி கிடையாது, அதே மாதிரி தாண்டணும், அதே மாதிரி தாண்டு, அதே மாதிரி தாண்டி போகணும். ஏய் பெருமைங்க, தாண்டி போ, தாண்டி போ. Very good. இது வந்து டீம் ஒர்க் எக்ஸசைஸ். Now what has happened? Who has won the game? B for boys. And you people are unashamedly are clapping for the boys and miss the girls. கவுன்சிங்க, டீம் ஸ்பிரிட். சரி, honestly speaking, did the boys really win the game? No. In a teamwork, if you take teamwork as a sort of an exercise, boys have created a major problem by putting a major knot so that they don't undo the knots. In a teamwork, you must see to it that things are made easy, not create a complication for somebody else. And they have successfully created a complication, and this man especially, no angel will forgive you for this. So இது ரெண்டு வழியாக இன்டர்பிரேட் பண்ணலாமா? As a game, yes, they are the winners. But as a strategy, are they really the winners? No. They have created a major problem for the opposite team
so that they don't undo before they undo the problem. So you are the real winners. Thank you. Thank you. Thank you. கயிறாவது கொடுத்துட்டு போ, போய் தொங்கிட்ட போற நீ வேற. தேங்க்யூ நீராஜா. நீ இரு, உன் வீட்டுக்கு சொல்லி அனுப்புறேன். ஏண்டா ஏஞ்சல் சொன்ன கேட்குற நீ. All the best teachers to you all. I hope you had a great day. And on behalf of both of us, I would like to thank the management, the principal, the coordinators, teachers, all over here. நான் நிறைய நேரம் எடுக்க விரும்பலை. ஏன்னா சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்று, நிறைய குடும்பத்தில் உங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும். 4:30 மணிக்குள்ளார முடிச்சலான்னு தான் யோசித்தேன். இப்போ இந்த லாஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருந்ததுனா கேட்டுக்குங்க. அவங்க vote of thanksன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம், அதையும் எழுதி வச்சு படிப்பாங்க, மனசால சொல்ல மாட்டாங்க. அதுக்காக தான். ஸோ வாட் a teacher writes on the blackboard of life can never be erased. So teachers, wish you all the best and good luck to you all. Thank you very much for this opportunity. Thank you, sir, for your enlightening words and guidance. Gratitude turns what we have into enough. To express our sincere appreciation to everyone who made this program successful, I invite Mrs. Basida Banu to deliver the vote of thanks. Yeah, before the vote of thanks, if you have any questions, யாருக்கும் எதுவும் கேள்வி இருந்தால் சார்ட்ட கேட்கலாம். One or two questions. Yeah, even for Hema Malini ma'am. Anyone? For a 6th grade boy, can we maintain discipline without beating the boy? Any other strategies to maintain discipline of a boy? What kind of indiscipline, sir? Disturbing other students Okay. while taking class. That's it. Only disturbing the class. Mainly disturbing, beating or throwing something to other students, disturb the class. So once or twice you say, let's play a football in the class. Okay? Make him the monitor of the class. Or make him the focus monitor. Sabse best. Making him the monitor of the class. You see that he is the one who maintains discipline. And he is the one who is going to maintain the discipline. So he himself will be disciplined by himself. So there is no need to give a separate strategy for the boy. Either I if can he's give you wanting- 2 examples. One, I became head of the Department of Zoology in 2000 at the new college. Election was to come for the student secretary, department secretary. I went into the 3rd year classroom. I closed the door. I did not climb the platform. I was standing down. I said, I have come inside not as the head of the department, but as your senior. I studied in the same college, new college, and I was myself student secretary. So I told them, 3rd year students வந்து நீங்கள் எலெக்ஷன் வச்சிங்கன்னா உங்களுக்குள்ளார வெளியில் இருக்கிற ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து ஓட்டு போடுறோம், உங்களுக்குள்ளார 2 குரூப் ஆவீங்க, உங்களுக்குள்ளார சண்டை போட்டுக்குவீங்க, அது நல்லதில்லை. ரூமை நான் பூட்டிட்டு போகிறேன், அடிச்சிக்காவோ எதுவும் பண்ணிக்க, 1 நாமினேஷன் no election அப்படின்னு சொல்லிட்டு I left. They did not come. Next day morning, the moment I went as the HOD, I have the keys of my room. So I went there. All the students were standing on the corridor. ஒரு பக்கம் பயம், ஏன்னா students individually gems, collectively devils, right? So ஒரு பக்கம் பயம். கதவு திறந்து உள்ளார போய் உட்காந்து போகிறதுக்கு முந்தைய வந்து சார் பேசணும் அப்படின்னா
I said, Irupa, I will go and sit inside, then you can come and talk. I called them. Even நேரா வந்து, என்ன சார், you are asking that there should be one nomination. You put anybody you want. No election. I said, no. You decide who will be there. One of the worst students who was known to be mischievous, right? They dragged Hemant Kumar, avunde per. They dragged him and said, sir, if I nominate him, will you accept? I said, if he is qualified to hold the post, I will accept. There should be no arrears. He has no arrears. Then give the nomination. He gave the nomination. I took it. They said, declare it. I said, no, declaration is at 2 o'clock. You will make a PG student compete against us. I am not a fool like you. I will not. Exactly at 2 o'clock, I typed a letter, unanimously elected, and put it on the notice board. These fellows came inside. They said, are you really serious? I said, he is also my student. You will not believe that 1 year, these fellows changed the entire department. They used to come and whitewash on their own. They used to wash the rooms by themselves. They cleaned the rooms. They conducted a all Chennai colleges exhibition, and they achieved everything. Put a responsibility. That is what they said. Second example, for a convent school in Chennai, that sister principal came and told me there is always a problem by 5 students. I said, it's such a big compound you have. When parents come, do they park their vehicles wherever they want, or they park in a regularized way? Sir, they never listen. They park here and there. It's big chaos. I said, give 5 caps for these 5 people. Give 5 badges for these 5 people. Give 5 whistles for these 5 people. They will whistle, shout at the parents and make them to stand straight. They gave them, within 1 week, the students who were causing problem were actually the discipline makers for the school. Identify such people, give them, they want recognition. Because nobody recognizes them at home, they are expecting you will recognize them. Even if you don't recognize, they will create a mischief. Put a responsibility. That fellow will function automatically. Thank you. Thank you, sir. Any more? Sir, Ma'am Hema Malini. Yes, sir. Ma'am, you have conducted many sections in various places, and what do you feel about today? Today, very enthusiastic teachers, eager to learn. That's what I have seen. And just like my class, I see when there is relevance, there is a lot of engagement in the room. So it's a applause for you all. You should be, and of course, I could learn some of your strategies, what you do usually in the class. I think ma'am has been telling us we use this. So I have also taken some kind of inputs from you. Thank you, ma'am. Thank you, sir. All of you stretch your hand like this. கை தூக்கு. அப்படி கை எப்படி கொண்டு போ. Pat on the back. அப்படியே தட்டிக்க. அவ்வளோதான். என்னம்மா இந்த பக்கம் ஒன்றும் கேள்வி இல்லையா? For them too. They have to go home also. I said by 4:30 they can leave actually. Good evening, ma'am. Ma'am, you said about the competency learning, competency-based questions. Yes, So in our class, 3 types of learners are there. So toppers, average, and slow bloomers. So if we are asking 5 creative questions in our question paper, so most of the students are attending the question paper, and some of the 5 students, the slow bloomer didn't get that marks. So what idea can you give for me to get the marks in that creative based learning question? So you are talking about direct question paper only, or practice question in the class? No, ma'am. Direct questions. 45 questions are based from the question book back. The 5 questions, remaining questions, we are asking the competency based questions. So I want that slow boomers also need to get that marks. So what ideas, what I have to do? Learners also to do that. Yeah, they are expecting the direct question and direct answers, and key points only they are expecting. So you need to give a practice, ma'am. Only that helps.
Maybe you cannot give a very higher order thinking skill. Start from an understanding question, tweak a question of writing it as like what is photosynthesis. Instead of that, there is a process that happens in the plant by which they prepare their food. It's a simple statement. So maybe they start thinking critically, just to start with. You can't give a direct higher order thinking skill what you have given for a higher achiever. So start with an understanding to a little application based, and then from little application. So you can make a set of question papers where you have understanding based, where you can give it to those learners who have started just understanding the concept, and then go with a little application. And gradually they will move towards the higher order thing. Thank you. But it cannot be all of a sudden. It Okay. cannot. Thank you, ma'am. Yeah. இது என்ன இந்த விங்கு இந்த பக்கம் கேள்வி வரலன்னா இந்த பாதி பேர் தான் 4:30 மணிக்கு வெளியே போவாங்க. I said if there are no question on this side, only these teachers will leave by 4:30. They will not leave by 4:30. அப்பா இந்த பிரைமரி டீச்சர் சின்ன பொண்ணுங்களை இருக்க இவங்களை கேள்வி கேட்க வைப்பா. டேய் கேளு, அடி வாங்க. அவங்க கேட்டுட்டோம் முதல்ல. நீ கேளுமா, கேளு, அடி விழும் இல்லைண்ணா. நல்லா கேட்கணுமா. So ma'am, actually you are saying that we need to be friendly with the students. But Not yes, friendly, be open with the students. yes, I am open with the students. From the Monday I have conducted one test. So one girl told me, ma'am, I didn't study, and she also told some reasons. So again, the Friday I have conducted another exam. I have from the Monday, say, I would leave, you sit and study. Afterwards you can write the test. On the Friday also she is saying some of the reasons. So I don't know what I have to do with her. So in the Friday also I have allowed to say, okay, then sit. On the Monday you have to write surely, I have said. But I don't know why I go with this type of students. So you have a student coming on Monday, or she's absent on Monday? I don't know whether she will come You or will have not. to I don't say. know. Yes. Okay. So maybe the kind of instructions that give to the kids needs to be important. So okay, I'm giving you a chance one more time. This time if you are not coming, there is no excuse for you. Whatever you have learned, you will write the paper. I will not give you a second chance. Maybe you'll have to put a little assertive instruction to the child, and ultimately the child needs the marks. They definitely want the marks. Maybe you put in a point, okay, since you have a valid reason for which you have not written an answer or you're not giving an exam, I'm giving in second chance, but this second chance is for your betterment. You're getting more time to study. See something positive. You're getting more time to study. You will do better than others. So on Friday, I would want you to be here. And if you're not writing, I'm sorry, I will not be able to give another chance to you. Yet put it in a little assertive manner. I think child will understand. Thank you, ma'am. Yeah. குடும்பம் இங்க. She wants her. She will ask. See, most of our kids, they feel upset to ask a question because their question should be relevant or not. But they will have so many doubts in mind. Since I'm a fresher, I'm still lagging in class management. Can you suggest any strategies to maintain that? Class management in with respect to students or with respect to your work? Respect to students. Respect to student. Managing the class. You have all naughty kids? You have all naughty kids in the class? Yes, ma'am. Her expression. She said she has all naughty kids in her class. As a teacher, so the student. That's what I was about to say. You should So as also the be teacher, naughty. so as the student. What do you mean? You see, actually, teaching higher classes is very easy. You see, actually, Teaching college is very simple. Teaching primary is the most difficult thing. A teacher should become a child. Only then you will be a successful teacher. If you want to be like a teacher, like a bigger teacher, you will not be successful. From tomorrow, go, play like Play what with they them. are playing. Jump like what they are jumping. kindergarten is the most. ஆமாம், they should get frustrated. என்ன டீச்சர் அம்மாவே இப்படி போயிருக்காங்க, நாங்களாவது கொஞ்சம் உருப்படியாக உட்காரோம். உட்காரு. ஆமாம் கண்ணா. Class 1, 2, 3, 4, 5, gradually. The teacher should become a child. It's a very difficult class. I can understand. Because அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா கலாட்டாவும் இங்கே பண்ண வருவாங்க. Second, parents வீட்டில் are not giving enough time to the child. So many children at that age are with mobile phones at homes. And so they don't like their mother and they are with them. When they come here, they look at you as a mother.
அங்கே எப்படி கலாட்டா அம்மாவுக்கு பண்ணணுமோ அவ்வளோ கலாட்டாவும் அவங்க கூட பண்ணுவாங்க. ஸோ யூ மஸ்ட் பிகம் எ சைல்டு, நாட் எ மதர். தென் தே அண்டர்ஸ்டாண்ட். டீச்சரும் அப்படி தான், நம்மளை மாதிரி தான். தென் தே அண்டர்ஸ்டாண்ட் தட்மா. ஸோ சேஞ்ச் யுவர் அப்ரோச் டு தம், ரைட்? நல்லாயிருக்கும். நாளையிலேருந்து ஜம்ப், அவங்க ஜம்ப் பண்ணும்போது நீயும் ஜம்ப் பண்ணணும். ஆமாம் ராஜா, உண்மையாக சொல்கிறேன். ரொம்ப சிரமமான கிளாஸஸ் ப்ரைமரி தான் ஃபார் எ டீச்சர். They have a lot of observations. Take them to the nature. Bestest way to deal with younger kids. Play with them. They play games. Best way. Thank you, ma'am. இப்போ 1 2 3 யார் எடுக்கிறீங்க? நீங்களாம் என்ஜாய் பண்ணுவீங்கம்மா இந்த புக்ஸு. உண்மையாகவே எல்லாமே பெயிண்டிங் தான். கலரிங், பெயிண்டிங், ஸ்டோரி டெல்லிங், அதான் இருக்குது அந்த புக்ஸு. என்ஜாய் இட். 1 2 3 கேள்வி கேளு. ஏந்திரு, மைக் விடுமா. அதுக்கப்புறம் அவங்க அதோட நிப்பாட்டுருவோம். இட்ஸ் டைம். எழுந்திரிச்சு வாங்க. You want to I ask? ask one question about you. About me? Yes, sir. About me? Not about you. I have one suggestion from you. I am handling grade 3 late bloomers class. Some students in my class are not able to identify the letters in Tamil and English. What can I do for that? Excellent. This was the problem that was brought. We have solved it in the new books. We have literally solved it in the new books. We don't want the child to memorize an alphabet, but understand an alphabet. So many days we were memorizing the shape. Some students are confusing with the shape of the letters. Yes. ஃபாண்ட்டுக்கு சண்டை போட்டோமா, இதெல்லாம் மனசில் வச்சு தான் எனக்கு தூக்குறாங்க. இந்த சின்ன எல்லுக்கும் ஒன்றுக்கும் வித்தியாசமே கிடையாது. தூக்கிட்டேன், எல்லாத்தையும் தூக்கிட்டேன். கிளின்னு கிழிச்சிடும். நீ புக்கை வந்த பிறகு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுமா, உனக்கு எந்த கஷ்டமும் வராது. யூ வில் ரியலி என்ஜாய் இட். Okay, sir. தேங்க்யூ. Thank you, sir. அந்த ஃபாண்ட்டு, பழைய ஃபாண்ட்டில் வேர்ட்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஒரே கன்ஃபியூஷன்ஸ். அங்கே யார் அது 4:30 மணிக்கு போக வேண்டாமா? சீக்கிரமா. அதுக்கப்புறம் மேம் இருக்கிறாங்க இல்லை? நோ. Sir, I am handling grade 1. In my class, one boy is there. Even a